இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னும் இங்கே கேஸ்ல வந்து மண் சட்டி வச்சிருக்கோம். நிறைய வெங்காயம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரிசா ஸ்டைல்ல மட்டன் குழம்பு பண்ண போறோம். ஒரிசால வந்து மட்டன் வந்து வெறுமனே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாவே போதும். சூப்பரா ஒரு குழம்பு செஞ்சுடுவாங்க. அதுதான் நான் சொல்ல போறேன். ଆଜି ମାଟି ହାଣ୍ଡିରେ ମଟନ ତରକାରୀ ଆମ ଓଡ଼ିଶା ଷ୍ଟାଇଲର କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ତମିଳନାଡୁରେ ଏମିତି କରିବ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ ଡିଟେଲରେ ମୁଁ ତାମିଲରେ କହିବା ପାଇଁ ଯାଉଛି। ஏன் இந்த மண் சட்டி இருக்குல்ல, நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, மட்டன் வந்து மேக்சிமம் நீங்க மண் சட்டியில பண்ணீங்களேனாவே அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கேஸ்ல வந்து ஹைல வச்சுட்டு பண்ணாம கொஞ்சம் மீடியம்ல வச்சு பண்ணோம்னா கேஸ்ல வந்து மண் சட்டி ஒன்றும் ஆகாது. நான் கடுகு எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். கடுகு எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா 1 கிலோவுக்கு வந்து ஒரு 4 வெங்காயம். ஏன்னா வெங்காயம் மட்டும்தான் இந்த கிரேவில வந்து ஃபுல்லா கிரேவி மாதிரி இருக்கிறதுக்கு பேஸ்ட் ஆயிடும். வெங்காயம் வந்து சின்ன சின்னதா மெலிசா கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊற்றும் போதே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் போட்டிருக்காங்க. ஏன்னா சுகர் போட்டோம்னா தான் இதோட ரெட் கலர் வந்து அழகா இந்த கலர் வருதுல்ல, ப்ரௌனிஷ் கலருக்கு. ஆனா ஸ்வீட்னஸ் இருக்காது. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு வெங்காயத்தை. வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளவோ மட்டன் குழம்பு வந்து செம்ம டேஸ்டியா இருக்கும். இது வந்து ஒரிசால வந்து மட்டன் கொசா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சட்டியில பண்ணீங்களன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பர்வா இருக்கும். நம்ம குக்கர்ல குழம்பு வந்து அந்த கறி வேகிற வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா சிம்ல வச்சுட்டே ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணினே இருந்தோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிண்ணத்துல வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் வந்துட்டு மட்டன் மசாலா எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் மசாலா. வெங்காயம் இது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி வந்து ஒன்று வந்து கட் பண்ணி போட்டுட்டு, ஏன்னா ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்காது, புளிப்பாகவும் இருக்காது, காரமாக இருக்கும். நீங்கள் குழம்பு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். மட்டன் இன்கேஸ் இருந்தால் ஒரு தடவை இது மாதிரி பண்ணி பாருங்க. எந்த மசாலா தேங்காய்லாம் போடாமல் வெறுமனே இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதான். இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் மண் சட்டியில் செஞ்சோம்னா அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுது தண்ணி வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த கிரேவி ஊற்றுனோடனே கரெக்டாக இருக்குங்க பாருங்க. ஏன்னா மசாலா தண்ணியில் மிக்ஸ் பண்ணதால அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. குழம்புல வந்து மசாலா மிக்ஸ் ஆகிட்டு ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மட்டன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். மட்டனில் வந்து உப்பும் போடல, மஞ்சள் தூள் போடல. அப்போவே வாஷ் பண்ணி அப்போவே போடுறதால கொஞ்ச நேரம் வைக்கிற மாதிரி இருந்தால் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம். அப்போவே செய்யறதால மட்டன் வந்து அந்த வெங்காயம் ஃபுல்லாக நல்லா பேஸ்ட் ஆகிட்டோடனே மட்டன் போடணும். மட்டன் போட்டுட்டு மறுபடியும் இது எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோவும் இதோட குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். मटन है ना, आम ओडिशा स्टाइल रे प्याज पकी टिके जिंजर गार्लिक पेस्ट पकी मसाला सब तेल पानी रे मिक्स करके मटन पकी मिक्स कर मटन வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதுவே தண்ணி விடும். உருளைக்கிழங்கும் நாங்க பப்பாளி காயை வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்க மட்டன்ல வந்து பப்பாளி காய் போட்டிங்கன்னா மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த பப்பாளி காயோட ஸ்வீட்னஸ் எதுவுமே தெரியாது, அது உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்கும். நல்லா ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா மூடி வச்சு நல்லா வெந்துட்டோடனே சுடு தண்ணி மட்டும்தான் போட்டோம்னா குழம்பு கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளவும் சுடு தண்ணி பக்கத்துல காய வச்சுட்டு அந்த தண்ணியை ஊத்திட்டு குழம்பு கிரேவிக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா மட்டன் வேகத்துக்கு மேக்சிமம் நம்ம குக்கர்லயே ஒரு 10 விசில் விடுவோம்ல, அதெல்லாம் இல்லாம சிம்ல வச்சே கொஞ்சம் கொஞ்சமா கலக்கி விட்டுட்டு வேக வச்சுட்டோம்னா கரெக்ட் ஆயிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா இதோட டேஸ்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா செம்ம சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கும் பப்பாளி காயும் வந்து அது கூட சேர்ந்து வெந்துச்சுன்னா பப்பாளி காய் போட்டால் அதோட டேஸ்ட் வேற மாதிரி, ஸ்மெல்லும் வேற இருக்கும்னுங்கள. ஆனால் அது எதுவுமே தெரியாது. பப்பாளி காய் இதில் போட்டிங்களேன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதோட டேஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து மட்டன் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் பப்பாளி காய் போட்டிங்களேன்னா. காயில் வந்து எந்த ஸ்மெல்லும் வராது பழத்தில் வர்ற மாதிரி. நான் தண்ணி வந்து எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு வேற தேங்காய் பேஸ்ட் எதுவுமே போடல, வேற எந்த மசாலாவும் அரைச்சி போடாம அதுவே சிம்ல வச்சுட்டு வெங்காயம் பேஸ்டே வந்து கிரேவி கரெக்டாக திக்காகிற மாதிரி ஆயிடும். ଆମ ମାଟି ହାଣ୍ଡିରେ କରିବା ଟାଇମରେ ଟିକେ ଟାଇମ ଲାଗିବ। କୁକରରେ ଚେଞ୍ଜ କରିକି ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେମିତି ରଖିକି ଧୀରେ ଧୀରେ ସିମରେ ରଖିକି ଭଲ ବାଇ ଲଗେଇଦେଲେ ଠିକ ରହିବ। ମଟନ ଭଲ ସିଝିଗଲା।
सिझिबो टाइम तक अमृतगंडा प्लस आलू है सैट भी कट करके मिक्स कर दूची நல்லா மட்டன் வெந்துச்சு லாஸ்டா வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் நான் போட்டிருக்கேன் அது நல்லா ஃபுல்லா வெந்துட்டு அந்த போன் எல்லாம் சாஃப்ட் ஆயிட்ட உடனே தான் கொத்தமல்லி வந்து நிறைய போட்டுட்டு நான் மேக்ஸிமம் கொத்தமல்லி மேலே போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணோம்னா தான் கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து குழம்புல நல்லா இருக்கும் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த மட்டன் குழம்புனோடனே என் பையனுக்கு சாப்பாட்டுக்கு கரெக்டாக டைம் பசி எடுத்துரும் கொஞ்சமாக சாப்பாடு வச்சுட்டு அது கூட நல்ல கிரேவி நிறைய போட்டுட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ